Hi cuties, Namaste. How are you? I hope you all are fine. Okay children. Today's lecture EVS. EVS means Environmental Science. EVS means Environmental Science. Today we are going to learn about book reading and workbook activities. Okay? Adukku before nam enna panna porom motivation. Adu before motivation. Okay children? Clap your hands all of you. Clap. Clap your hands. Clap your hands all of you. Clap clap clap. அதுக்கு பிஃபோரா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். தமிழ் ஸ்டோரி ஒன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம go to lesson. Okay? Now tell the one story. Okay? தமிழ்ல புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும். புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும். ஒரு பெரிய காட்டுல ஒரு ஓடை பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. ஓடையில முதலையும் மரத்து மேல குரங்கு ரெண்டு இது இருந்துச்சு. அது ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். முதலையும் குரங்கு என்ன பண்ணாங்களா, ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துங்க. குரங்கு என்ன பண்ணுமா, எல்லாம் இருக்கிற மரங்கள் எல்லாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு முதலைக்கு கொடுக்குமா. அது நல்லா சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுவா, முதல்ல தானும் சாப்பிட்டு தன்னோட மனைவிக்கு கொண்டு போய் கொடுக்குமா. ஒரு நாள் முதலையோட மனைவி என்ன சொன்னாங்களா, இது மாதிரி உங்களுக்கு பொரிசு கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள குரங்கு அதை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்லிச்சா, முதல்ல சரி நான் குரங்க நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ குரங்கு முதல்ல என்ன சொல்லிச்சா குரங்கு கிட்ட, இது மாதிரி என்னோட ஒய்ஃப் உங்களைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க, நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிச்சா. முதல்ல குரங்கண்ணா என்ன சொன்னாங்களா, சரி நானும் உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முதல்ல நான் முதுகுல ஏறி உட்காந்துட்டு குரங்கண்ணா வீட்டுக்கு போனாங்களாம். முதல்ல வீட்டுக்கு பாதி வழியில ஓடையில போய்கிட்டு இருக்கிறப்ப பாதி வழியில முதல்ல என்ன சொன்னாங்களா, மனைவிக்கு உன்னோட இதயம் வேணும், உன்னோட இதயம் ரொம்ப நல்லா இருக்கும், உன்னோட இதயம் வேணும்னு கேட்டா, அதனாலதான் உனக்கு கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப திடீர்னு ஐயோ என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிச்சான் முதல்ல குரங்கண்ணா. அப்ப என்ன பண்ணாங்களா, குரங்கு முதல்ல இது மாதிரி என்னோட இதயம் மரத்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்தா தான் உங்க ஒய்ஃபுக்கு கொடுக்க முடியும், உங்க பொண்டாட்டி கொடுக்க முடியும், அதனால என்னை மரத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்க, போய் நம்ம எடுத்துக்கிட்டு அப்புறம் உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ணிச்சா, முதல்லயே சரி நான் மறுபடியும் உடைய அங்க மரத்துக்கிட்ட கூட்டி கொண்டு விடுறேன், நீ எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணிச்சா, முதல்ல அந்த மரத்து கலையில வச்சுட்டு வந்துட்டேன், நீ போய் நான் எடுத்துட்டு வந்தேன், நீ வா போலாம், 2 பேரும் போய் என்னை விடு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிச்சான். என்ன பண்ணாங்களா, மறுபடியும் என்ன பண்ணாங்களா, முதல்ல ஆத்த கரையில கொண்டு போய் குரங்கனா விட்டோன்னே குரங்கு என்ன சடனா மரத்து மேல தாவிருச்சான். அப்பா தப்புச்சா பொழைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே என்ன பண்ணுச்சான், மரத்துக்களை வந்தோடனே முதல்ல நம்பி பழைய இடத்துக்கு சென்றுச்சான். முதல்ல பார்த்து சிரிச்சுச்சான் குரங்கு, இறைவா நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுச்சா. அப்புறம் என்ன பண்ணுச்சு, முதல்ல ஏமாந்து திரும்பி சென்றுச்சா. இதோட நீதி என்னைய நாம எவரையும் ஏமாத்த கூடாது. இன்னொருக்க சொல்லிட்டு உட்காந்து மறுபடியும் இன்னொரு டைம் சொல்ற கவனிங்க. ஃபர்ஸ்ட் கதையின் பெயர் புத்திசாலி குரங்கும் முட்டாள் முதலையும். ஒரு பெரிய காட்டுல 2 குரங்கும் காட்டு மரத்துல குரங்கு வச்சுருந்துச்சு. அதுலயே நீரோட ஒண்ணு போகும் இல்லையா, அதுல முதல்ல இருந்துச்சான். இவங்க 2 பேர் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா. குரங்கு என்ன பண்ணுமா, பக்கத்துல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையாக்கன்னு அதெல்லாம் பொறிச்சிட்டு தானும் சாப்பிட்டு அந்த முதலைக்கு கொடுத்துச்சான். அந்த முதலையும் சாப்பிட்டு அந்த முதல்ல போய் தன்னோட மனைவிக்கு கொடுத்துச்சா. அந்த பழத்தையெல்லாம் போய் தன் மனைவிக்கு கொடுத்துச்சா. அப்பா முதலையோட ஒய்ஃப் பொண்டாட்டி என்ன சொன்னாங்க, முதலையோட குரங்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க குரங்கண்ணாவை அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு முதல்ல சரி நான் கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே போய் அடுத்த நாள் போய் குரங்குகிட்ட, இது மாதிரி என் ஒய்ஃபு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சேன். சரின்னு குரங்கு சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு முதல்ல மேலே ஏறி உட்காந்துட்டு இப்போ நீர் என்ன பண்ணிச்சான், விருந்துக்கு செல்றதுக்கு முதுகில் ஏறி பையனை பாதி வழியில் குரங்கு செல்லுச்சான். அப்பா சொல்லிச்ச உடனே முதல்ல என்ன சொல்லிச்சான் குரங்குகிட்ட, இது மாதிரி உங்களுடைய இதயத்தை சாப்பிட ஆசைப்படுறா என் ஒய்ஃபு, அதனால உங்களை முதல்ல கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை பார்த்துட்டு ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சோடனே என்ன பண்ணுச்சு, திடீர்னு குரங்கு என்ன சொல்லிச்சு முதல்ல கிட்ட, இது மாதிரி என்னோட இதயம் என்கிட்ட இல்லை, நான் மரத்தின் கிளையிலேயே நான் வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க மறுபடியும் என்னை அங்கே கூட்டிட்டு போங்க, அப்பதான் நான் எடுத்துட்டு வர முடியும் இதயத்தை அப்படின்னோடனையும் சரி என்ன பண்ணுச்சா முதல்ல, சரி மறுபடியும் முதல்ல
குரங்கு இருந்த மரத்துக்கே கூட்டிகிட்டு போச்சான். கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் சேர்ந்தோன்னே என்ன பண்ணிச்சா, குரங்கு மரத்து மேலே ஏறி உட்காந்து முதலை பார்த்து சிரிச்சிச்சேன். என்னைவா சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சா. முதல்ல என்ன பண்ணிச்சா, ஏமாந்து போயிடுச்சா. இது கதையோட நீதி. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள நம்ம யாரையும் ஏமாற்ற கூடாது. ஓகே okay children, are you clear, are you understand? Okay, next shall we go to book reading. Okay va, shall we go to book reading, after write the activities. Okay, all take your book, page number 30. All take your book, page number 30. First one, book trees. Recall the trees, vegetables, fruits, flowers. After go to new topic. Okay vakkannu, first recall the trees and plants. Trees: banyan tree, apple tree, mango tree, coconut tree, plum tree, neem tree, papaya tree, tamarind tree, jackfruit tree, guava tree. Next, plants. Plants means செடிகள். Rice plant, wheat plant, groundnut plant, corn plant, bittergourd plant, brinjal plant, tomato plant. Next, flowers. Flowers means பூக்கள். Lotus, rose, sunflower, marigold, hibiscus, lily, tulip, daisy, lavender, jasmine, ginna, mary, glory. Which is our national flower? Lotus. Which is our national flower? Lotus. Which is our national flower? Lotus. Which is color of, which is our national flower? Lotus. Next, vegetables. Vegetables means காய்கறிகள். Carrot, potato, garlic, mushroom, buttergourd, onion, brinjal, cauliflower, gingy, bittergourd, cucumber, pumpkin, chilli, beetroot, cabbage, lady's finger, drumstick, beans, capsicum. Again, sometime I will say vegetables, காய்கறிகள். Carrot, potato, garlic, mushroom, buttergourd, onion, brinjal, cauliflower, ginger, bittergourd, cucumber, pumpkin, chilli, beetroot, cabbage, lady's finger, drumstick, beans, capsicum. Next, fruits. Fruits means பழங்கள். Fruits means பழங்கள். Mango, orange, grapes, apple, custard apple, pineapple, papaya, banana, jackfruit, guava, cherry, watermelon, lemon, fig, kiwi. Again, sometime I will say, take your book, put in the fingers in the picture. என்ன பண்ண, ஒவ்வொரு picture சொல்றப்ப pictureல கை வச்சிட்டே வரணும். Okay வச்சிடுறேன். Fruits: mango, orange, grapes, apple, custard apple, pineapple, papaya, banana, jackfruit, guava, cherry, watermelon, lemon, fig, kiwi. Next, my family. Next, my family means குடும்பம். First பார்க்கணும். First one, grandfather, grandmother, father, mother, uncle, auntie, brother, sister, me, child. Again, sometime I will say 5 family: grandfather, grandmother, father, mother, uncle, auntie, brother, sister, me, child. Next one, parts of the body. Parts of the body. Parts of the body: head, hair, head, hair, eyes, nose, mouth, teeth, tongue, ears, neck, shoulders, shoulders, elbow, elbow, hand, fingers, fingers, chest, stomach, thigh, knee, legs, foot. Again, sometime I will say head, hair, eyes, nose, mouth, teeth, tongue, ears, neck, shoulder, elbow, hand, fingers, chest, stomach, thigh, knee, legs, foot. இது look பாருங்க, parts of the body. First one, head. இது hair, ears, neck, shoulder, nose, teeth, lip, chest, eye, stomach, finger, hand,
leg, knee, foot. Okay kanne, next page, different types of the house, different types of the houses, different types of the houses. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமில்லையே கண் வீடு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் வந்து ஹட், டென்ட். ஹட்னா என்னது, இந்த இதில் கண்டு இருப்பாங்க. டென்ட்னா துணியிலேயே இது போட்டிருப்பாங்க. அடுத்தது டைல்டு ஹவுஸ், அடுத்தது டெரஸ் ஹவுஸ், நெக்ஸ்ட்டு இக்லோ, பங்களோ, பேங்க்லோ, அப்பார்ட்மெண்ட், போட் ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட், போட் ஹவுஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ்: ஹட், டென்ட், tiled house, terrace house, igloo, bungalow, apartment, boat house. Apartment, boat house. Again, sometime I will say different types of the houses: hut, tent, tiled house, terrace house, igloo, bungalow, apartment, boat house. Okay, next a house. நம்ம ஹவுஸ்ல என்னென்ன டிவைட் பண்ணி வச்சிருப்போம்ல, கிச்சன் ரூம், சாமி ரூம், டைனிங் ஹால், பெட்ரூமு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லிவிங் ரூம். என் ஹவுஸில் என்னென்ன ரூம் இருக்குது செப்பரேட்டாக பிரித்து நம்ம இருக்கும் இல்லையா கண்ணு, அதுதான் லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் ரூம், பெட்ரூம், பால்கனி, வெராண்டா, ஸ்டடி ரூம், பாத்ரூம். அகைன் ஒன் டைம் அலபிசே எ ஹவுஸ், லிவிங் ரூம், கிச்சன், டைனிங் ரூம், பெட்ரூம், பால்கனி, veranda, study room, bathroom. Again, sometime I will say a house, living room, kitchen, dining room, bedroom, balcony, veranda, study room, bathroom. Next, for two places different types of the houses. இன்னைக்கு நம்ம பார்த்தது நியூ டாபிக், different types of the houses. Next a house. அந்த ஹவுஸ்லயே நம்ம என்னென்ன டிவைட் பண்ணி இது பண்ண முடியாது கண்ணு, பிரிச்சு இருக்கும் இல்லையா ரூம்ஸ். அது ஃபர்ஸ்ட் ஒன் ஹட், டென்ட், டைல்டு ஹவுஸ், டெரஸ் ஹவுஸ், இக்லோ, பங்களோ, அப்பார்ட்மெண்ட், போட் ஹவுஸ். நெக்ஸ்ட் அந்த இதுக்குள்ளேயே இந்த ஹவுஸ்லயே நம்ம பிரிச்சிருக்கும் இல்லையா கண்ணு, டிவைட் பண்ணியிருக்கும் இல்லையா. அது என்னென்ன ரூம் இருக்கு அந்த ஹவுஸ்ல அப்படின்னா, லிவிங் ரூம் இருக்கும், கிச்சன் ரூம், டைனிங் ரூம், பெட்ரூம், பால்கனி, வராண்டா, ஸ்டடி ரூம், பாத்ரூம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா கண்ணு. என்னென்ன ரூம் அந்த ஹவுஸில் இருக்கும்? லிவிங் ரூம், கிச்சன் ரூம். லிவிங் ரூம்னா நம்ம உட்காந்து டிவி எல்லாம் பார்ப்போம் இல்லையா கண்ணு, அந்த ரூம். கிச்சன் அம்மாலாம் சமைப்பாங்கல்ல, அது கிச்சன் ரூம். டைனிங் ரூமா உட்காந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது டைனிங் ரூம். நம்ம தூங்குறது பெட்ரூம். அடுத்தது பால்கனினா நம்ம வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அது பால்கனி, வெராண்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டடி ரூம், பாத்ரூம். Okay, are you clear? Next shall we go to writing practice. Shall we go to writing practice in what book? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது எழுதிருப்பீங்க 68, 69 ஆல்ரெடி ரைட் இட். இப்போ நான் உங்களுக்கு என்னது பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு இல்லையா கண்ணு, அதில் பார்த்தீங்கன்னா ஐ சி வித் மை ஐஸ். ஐஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐஸ், நோஸ், இயர், மவுத், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், டங்க். இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுது, டேஷில் ஃபில் பண்ணணும். ஓகேவே சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. நான் ஆன்சர் இங்கே இருக்குன்னு அதனால அந்த ஆன்சர் எழுதலை. நீங்கள் அதை பார்த்து எழுதிங்க. இந்த டேஷில் நான் எழுதுறத நீங்கள் அந்த டேஷில் எழுதிக்கணும். ஓகேவா கண்ணு? பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 72 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 72ல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் இதில் இங்கே ஆப்ஷனல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அங்கே எழுதல, உங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஐ சி வித் மைன்னு மட்டும் இங்கே எழுதுகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஐ சி வித் மை. நம்ம எதில் பார்ப்போம், ஐ சி வித் மை என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஐஸ், நோஸ், இயர்ஸ், மவுத், ஹேண்ட்ஸ், லெக்ஸ், டங்க். என்ன வரும், ஐ சி வித் மை ஐஸ், ஐ சி வித் மை ஐஸ், ஐ சி வித் மை ஐஸ். இந்த ஃபில்லப் டேஷ்ல என்ன பண்ணும், ஐஸ் எழுதணும். EYES ஐஸ். I see with my eyes, I see with my eyes, I see with my eyes, I see with my eyes. Okay, are you right? Next பார்த்தீங்கன்னா I taste food with my, I taste நம்ம எதுல taste பார்ப்போம், I taste food with my tongue. I taste
taste food. I taste food with my என்ன இருக்கு with my இதுல நம்ம டேஸ்ட் பார்ப்போம் tongue. T O N G U E. I taste food. I taste food with my tongue. I taste food with my tongue. I taste food with my tongue. நம்ம எதுல டேஸ்ட் பார்ப்போம் டங்க்னா என்னது நாக்கு அதுல தான் I taste food with my tongue. Are you right? Next one. I work with my dash. நம்ம எதுல work பண்ணுவோம் I work with my hands. I work with my hands. H A N D S hands. I work with my hands. I work with my hands. I work with my hands. Next. I hear with my நம்ம எதுல கேட்போம் I hear with my ears. I hear with my ears. I hear with my ears. E A R S ears. I hear with my ears. I hear with my ears. Next, I walk with my with my நம்ம எதுல கண்ணு நடப்போம் I walk with my legs. I walk with my legs. L E G S legs. I walk with my legs. I walk with my legs. I walk with my legs. Next பாத்தீங்கன்னா I smile with my smile with my எதுல ஸ்மெல் பண்ணுவோம் எதுல சுவாசிப்போம் I smile with my nose. I smile with my nose. N O S E nose. I smile with my nose. I smile with my nose. I smile with my nose. Next, I speak with my I speak with my dash. I speak with my mouth. 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 Next, I speak with my mouth. Next, dash and dash are body parts. Body parts. என்னது eyes and nose. Nose are body parts. Okay. Eyes and nose are body parts. Again, sometime I will say I see with my eyes. I see with my eyes. I see with my eyes. Next one, I taste food with my tongue. I taste food with my tongue. I taste food with my tongue. Next, I work with my hand. 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 I hear with my ears. 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 I walk with my legs. I walk with my legs. I walk with my legs. Next, I smile with my nose. 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 Next, I speak with my mouth. I speak with my mouth. I speak with my mouth.
I speak with my mouth. I speak with my mouth. I speak with my mouth. Eyes and nose are body parts. Eyes and nose are body parts. Okay, are you clear? Are you understand? Okay children. Next பாத்தீங்கன்னா இந்த இதுல பாருங்க, இங்க missing the letters இருக்கு கண்ணே. missing the lettersல missing the letters இங்க பாத்தீங்கன்னா நான் இதுல எழுதுறேன். நீங்க என்ன பண்ணணும், இதுல மிஸ்ஸிங் எழுதிட்டு இதுல 3 இதுல பாக்ஸ்ல நீங்க எழுதிரணும். ஓகேவா சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இங்க M dash THER என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கு? வாட் லெட்டர் மிஸ்ஸிங்? O மதர். MOTHER மதர். MOTHER மதர். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் என்ன எழுதிருக்காங்க? FI dash GER என்ன லெட்டர்? வாட் லெட்டர் மிஸ்ஸிங்? N finger. FINGER finger. FINGER finger. Next one FAM dash LY what letter missing? I family. FAMILY family. FAMILY family. Next dash ARTS what letter missing? என்ன லெட்டர் கண்டு மிஸ் ஆயிருக்கு? P pots. PARTS pots. Next P dash DY what letter missing கண்ணு? O BOTY body. BOTY body. Next பாத்தீங்கன்னா F dash THER what letter missing? A father. FATHER father. Next teeth. Teeth TEE dash H what letter missing? என்ன லெட்டர் கண்ணு மிஸ் ஆயிருக்கு? Teeth. TET teeth. TETH teeth. Next brother. BR dash THER what letter missing? O brother. O என்ன லெட்டர்? O லெட்டர் மிஸ்ஸிங். அடுத்தது FOOT foot அது T குச்சி T foot. அடுத்தது என்ன லெட்டர் மிஸ் ஆயிருக்கு? NOSE என்ன லெட்டர் மிஸ்ஸிங்? NOSE nose. இங்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கெல்லாம் நான் எழுதிட்டேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த லெட்டர்ஸ் இந்த மதர் இந்த வேர்ட் எல்லாம் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் எழுதிடணும். ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் மதர், ஃபிங்கர், ஃபேமிலி, பாட்ஸ், பாடி, ஃபாதர், டீத், பிரதர், ஃபுட், நோஸ். Okay, are you clear? Are you understand? Okay children, today homework. Read book page number 30, 36, 37, 38. Write 37. 6 அடுத்தது write book page number 70, 73, 74. You write it. Okay, write well, write practice करने. Okay children, thank you, धन्यवाद जी, bye.